ஓம் சக்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மன்றத்தில் 25 ஆண்டுகளாக தொண்டு செய்து வருகிறேன். 2001ஆம் ஆண்டு அம்மாவின் அருளாணைப்படி மன்றங்களில் உள்ள பழைய குருப்படம், கருவறை படத்தின் மேலே புதிய படத்தை ஃப்ரேம் செய்ய மன்றத்திற்கு சென்று எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழித்துவிட்டு படங்களை செவ்வாடையில் கட்டி எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் வந்து ஒரு கடையில் ஃப்ரேம் போட கொடுத்தேன். கடைக்காரர் நாளை பகல் 11 மணிக்கு வாருங்கள் என்றார். மறுநாள் காலை நானும் என் மகனும் TVS 50 வண்டியில் கடைக்கு சென்று படத்தை வாங்கி செவ்வாடையில் கட்டிக்கொண்டு புறப்பட்டோம். எங்கள் மன்றம் காஞ்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 12 கிலோமீட்டர் சென்றதும் எங்கள் வண்டியின் 2 சக்கரங்களிலும் காற்று இறங்கிவிட்டது. என் மகனை பஞ்சர் பார்க்க அனுப்பிவிட்டு நான் அந்த படங்களை என் தலைமேல் வைத்துக்கொண்டு நடக்கலானேன். உச்சி வெயில், தார் சாலை சுடுகிறது. காலில் செருப்பு அணியவில்லை. தங்குவதற்கு நிழல் தரும் இடம் எதுவும் அக்கம் பக்கம் இல்லை. பஸ் எதுவும் வருகிற நேரம் இல்லை. அது நான் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றேன். அதன் பிறகு தார் ரோட்டில் கால் வைக்க முடியவில்லை. நெருப்பாக கொதிக்கிறது. தாகம் வரட்டுகிறது. போதாதற்கு தலைமேல் உள்ள படம் கணக்கிறது. நடந்து செல்ல செல்ல அம்மா படம் சுமார் 50 கிலோ எடை வைத்தால் எவ்வளவு கனம் இருக்குமோ அவ்வளவு வாரம் என் தலையை அழுத்துகிறது. கழுத்து வலிக்கிறது. கால் சூடு தாங்காமல் கெஞ்சுகிறது. படத்தை கீழே இறக்கி வைக்கலாம் என்றால் படத்தை தலையை விட்டு அசைக்க முடியவில்லை. மேலே பாரம் அழுத்த நான் அம்மா அம்மா என்று வாய்விட்டு கதறி அழுதேன். என்ன தப்பு செய்தேன்? ஏன் இப்படி வதைக்கிறாய் என்றபடி ஒரு 100 அடி தூரம் சென்றிருப்பேன். அப்போது பக்கத்து ஊரை சேர்ந்த அன்பர் ஒருவர் எனக்கு பின்னால் TVS 50 வண்டியிலே வந்து என் அருகில் நிறுத்தி, என்ன சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? நிலை குலைந்து இருக்கீங்க, வாங்க வாங்க, என் வண்டியிலேயே உங்கள் ஊர் மன்றத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி என் தலைமீது இருந்த அம்மா படத்தை தூக்கி இறக்க முயன்றார். அவரால் முடியவில்லை. வலு கொடுத்து இறக்க எவ்வளவோ முயன்றார். என் தலைமீது உள்ள படம் அசைந்து கொடுக்கவில்லை. என்ன சார் இது? 100 கிலோ அரிசி மூட்டையை விட பழுவாக இருக்கிறதே, இதை அசைக்கவே முடியவில்லை, படத்தை தூக்கவும் முடியவில்லை என்று ஆச்சரியப்பட்டவாறே வண்டியின் பக்கத்திலே நின்றார். நான் அழுகிறேன், அப்படி ஒரு அழுகிறேன். அந்த நேரத்தில்தான் அம்மா மனம் இறங்கினாள். சற்று நேரம் கழித்து பாரம் லேசாகியது. படம் அசைந்தது. படத்தை நானே என் கையாலேயே எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு அந்த அன்பரின் வண்டியில் ஏறி அமர்ந்தேன். மெதுவாக பயத்தோடு அவர் மன்றத்தில் கொண்டு விட்டுவிட்டார். நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று அந்த அன்பரை கேட்டேன். மின்சார கட்டணம் கட்டுவதற்காக காஞ்சிபுரம் புறப்பட்டு வந்தேன். பாதி தூரம் வந்த பிறகுதான் மின் கட்டண அட்டையை மறந்து வீட்டிலேயே வைத்துவிட்டு அவசரத்தில் புறப்பட்டது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே வண்டியை திருப்பி இங்கு வந்தேன் என்றார். அவர் என் கதையை கேட்க நான் முழு கதையையும் சொன்னேன். ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன சார் இது? இந்த படம் இவ்வளவு கணக்குது? 100 கிலோ அரிசி மூட்டையை அனாவசியமாக தூக்கி போடுவேன். போயும் இந்த படத்தை என்னால் இழுத்து இறக்க முடியவில்லையே என்று சொல்லிவிட்டு, இது அம்மன் படமா என்று பயந்தபடி கும்பிட்டு விட்டு விடை பெற்றார். மன்றத்தில் படத்தை ஒப்படைத்துவிட்டு அங்கே 1 மணி நேரம் ஓய்வெடுத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிற்கு வந்ததும் என் மகனிடம், வண்டியை பஞ்சர் பார்த்தாயா என்று கேட்டேன். பார்த்தேன். 2 சக்கரமும் கலற்றி பார்த்தபோது எதிலும் பஞ்சர் இல்லை. காற்று பிடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் என்றான். அடுத்த முறை சித்தர் பீடத்தில் அருள்வாக்கு கேட்டபோது நான் என்னம்மா தப்பு பண்ணினேன் என்று கேட்டேன். கடையிலிருந்து எடுத்த படத்திற்கு திருஷ்டி கழித்துவிட்டு எடுத்துச் சென்றாயா? இல்லையே, அதனால்தான் என்றாள் அம்மா. ஓம் சக்தி.